மாலைக்குரல் செய்திகள். கோவை வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக 49வது ஆண்டு துவக்க விழா நகர அண்ணா திமுக சார்பில் நகர செயலாளர் வான்மதி சேட் மற்றும் மாவட்ட பேரவை செயலாளர் நாசர் ஆகியோர் ஏற்பாட்டில் 33 வார்டுகளிலும் கொடியேற்றி இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார், OK சின்னராஜ், முன்னாள் MP AK செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்று கொடியேற்றி இனிப்பு வழங்கினார்கள். நகர கழக மூத்த முன்னோடிகள், நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாலைக்குரல் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து பத்ரி. கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று உலக விபத்து தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த உலக விபத்து தின நிகழ்ச்சிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா, கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் டாக்டர் முருகேசன், கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் நேரு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று உலக விபத்து தினம் குறித்தும், விபத்தில்லாமல் விழிப்போடு இருப்பது எப்படி என்பது குறித்தும், அதிலிருந்து நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும், விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை முதலுதவி சிகிச்சை அளித்து அவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதனையும், அதே வேளையில் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் போது எத்தகைய முறையை கையாளக்கூடாது என்பதையும் உள்ளிட்ட முறைகள் குறித்து சிறப்பு விருந்தினர்கள் விவரித்து பேசினார்கள். தொடர்ந்து விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்ற என்னால் இயன்ற உதவிகளை முன்னெடுத்து விபத்தில் சிக்கியவரின் உயிரை காப்பாற்ற உதவிடுவேன் என நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களுடன் கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், பல்நோக்கு பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை தொடர்ந்து பயிற்சி மாணவர்களை கொண்டு பல்வேறு நாடக நிகழ்ச்சிகளும் நடத்தி காட்டப்பட்டது. இதில் சாலை விபத்து, தீ விபத்து, ஹார்ட் அட்டாக், பக்கவாதம், விஷம் குடிப்போர் உள்ளிட்ட பல விபத்துகளில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்ற எத்தகைய முறையை கையாள வேண்டும் என்பது குறித்தான நாடகங்கள் அரங்கேற்றி காட்டப்பட்டது. அதிமுக 49வது ஆண்டு துவக்க விழா. நீலகிரி மாவட்டம் மேலூர் ஒன்றியம் சார்பாக கழக ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட செயலாளர் ஆணைக்கிணங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக 49வது துவக்க விழா முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி கடைபிடித்து பட்டாசுகள், இனிப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. கழக கொடியேற்றி மேலூர் ஒன்றிய கழக செயலாளர் SMD தங்கவேல், மேலூர் ஒன்றிய அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் EK கோபிநாத், சிறுபான்மை தலைவர் M ரஹீம், மூத்த உறுப்பினர் பத்மநாபன், கிளை கழக செயலர் ரவி, கோபி, கிருஷ்ணன், அழகு சுந்தரம், தனபால், விஜயன், ஜெனிவேல், டெல்லி சிவா, ரவி, ராஜேந்திரன், மகளிர் அணி கோமல விஜயா ஆகியோர்களால் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இருவரின் ஆசையோடு தமிழகத்திலே மீண்டும் ஐயா எடப்பாடி அவர்களின் தலைமையிலே நல்லாட்சி நடைபெற அனைவரும் ஒன்று பெற்று இந்த 49வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு சபதம் ஏற்போம் என்று அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். ஓசூர் RDO சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை. கணக்கில் வராத 2,14,120 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். ஓசூர் ஜூஜுவாடி பகுதியில் உள்ள உள்வழி RDO சோதனைச் சாவடியில் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் நள்ளிரவில் திடீர் சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 2,14,120 ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஓசூர் ஜூஜுவாடி பகுதியில் உள்வழி மற்றும் வெளிவழி சோதனைச் சாவடிகள் இயங்கி வருகிறது. இந்த நிலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு DSP கிருஷ்ணராஜன், இன்ஸ்பெக்டர் முருகன் ஆகியோர் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஜூஜுவாடி உள்வழி சோதனைச் சாவடியில் நள்ளிரவில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது அலுவலகத்தில் கணக்கில் வராமல் இருந்த 2,14,120 ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். சோதனையின் போது பணியில் இருந்த மோட்டார் வாகன இன்ஸ்பெக்டர் சுப்புரத்தினத்திடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கச்சிராயபாளையத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை பாதிக்கும் மத்திய பாஜக அரசு இயற்றியுள்ள வேளாண் மசோதா சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதற்கு துணை போன தமிழக அரசை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான முத்தமிழ் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மணிரத்னம், கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் ஜெயகணேஷ் ஆகியோர் இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று மத்திய மாநில அரசுகளை கண்டித்து உரையாற்றி பொதுமக்களிடத்தில் கையெழுத்து பெறும் இயக்கத்தை நடத்தினார்கள். பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள் உள்ளிட்ட பலதரப்பு மக்களிடத்திலும் கையெழுத்து பெற்றார்கள்.
பெறப்படும் இந்த கையெழுத்தை மாநில காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகம் தேசிய காங்கிரஸ் கமிட்டிக்கு தந்து அதன் மூலம் இந்திய ஜனாதிபதிக்கு அனுப்பி மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பது வலியுறுத்தியும் இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. இந்த கையெழுத்து இயக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில, மாவட்ட, வட்டார, ஒன்றிய, நகர, கிராம அளவிலான காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கையெழுத்து பெறும் இயக்கத்தினை தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரான மணிரத்னம் கச்சிராயபாளையம் பகுதியில் உள்ள 15 கல்லூரி மாணவர்களை வரவழைத்து அவர்களுக்கு படிப்பிற்கான நிதியுதவி செய்தார். மணிரத்னம் கல்லூரி மாணவர்களுக்கு செய்த உதவியை கண்டு காங்கிரஸ் கட்சியினர் அவருக்கு தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்.